இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பீகார் மாநிலத்திலே பாகலூர் என்ற ஒரு குக்கிராமம். அங்கு வாழ்ந்த மக்கள் நிலம் இல்லாமல் பரம ஏழைகளாக இருந்தார்கள். எனவே பக்கத்து கிராமத்திலே சென்று வேலை செய்து தங்கள் பிழைப்பை நடத்தி வந்தார்கள். அந்த பக்கத்து ஊருக்கு வேலைக்கு செல்லும் பொழுது வழியிலே குறுகும் நெடுகளுமான பாதை, காட்டு பகுதி, ஒரு சிறிய மலை குன்றும் இருந்தது. எனவே ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போயிட்டு திரும்பி வரும் பொழுது அவர்கள் காயத்தோடு தான் வருவார்கள், கையிலும் காலிலும். அந்த அளவிற்கு முட்கள், புதர்கள், கற்கள், அப்படி ஒரு மோசமாக இருந்தது. அப்போ இவர்கள் அரசாங்கத்திடம் முறையிட்டு எங்களுக்கு இதிலே பாதை அமைத்து தாருங்கள் என்று முறையிட்டார்கள். அவர்களும் கண்டுகொள்ளவில்லை. ஒரு நாள் தஷ்ரத் மஞ்சி, அவருடைய மனைவி, இந்த 2 பேரும் வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்தார்கள். ரொம்ப காயம், காலில் கல் குத்தி, அதேபோல் கை காலெல்லாம் அந்த புதர்கள்லாம் பட்டு ரொம்ப இரத்தமாக இருந்தது. அப்போ அவர்கள் முடிவெடுத்தார்கள், நாம் பாதையை உண்டாக்குவோம், நாம் பாதையை உண்டாக்குவோம். ஆனால் எப்படி? நம்ம 2 பேர் மட்டும் சேர்ந்து எப்படி மற்றவர்களை அழைத்து கொள்ளலாமே. சரி, எல்லா மக்களையும் கூட்டுகிறார்கள். இப்படி நமக்கு இது ஒரு பெரிய குறையாக இருக்கிறது, எனவே பாதை அமைக்க நாம் போகிறோம், எங்களோடு யார் ஒத்துழைப்பு தருகிறீர்கள்? எல்லாரும் சிரித்தார்கள். இவ்வளோ பெரிய மலைப்பகுதி, இவ்வளோ புதர்கள் நிறைந்தது, நாம் எப்படி முடியும் நம்மளால்? நிச்சயம் அடுத்து நமது வேலையை நாம் பார்க்கணும். காலையிலிருந்து மாலை வரை நம்ம வேலையை யார் பார்ப்பா? பிள்ளைகளை, குடும்பத்தை யார் காப்பாற்றுவா? அதனால் யாருமே வரவில்லை. உடனே அந்த தஷ்ரத் மஞ்சி, பரவாயில்லை, யார் வர வேண்டும் இல்லை என்றாலும் பரவாயில்லை, நாம் ஆரம்பிப்போம் என்று அவர் ஒருவர் முடிவெடுத்தார். அவரோடு தன் மனைவியையும் சேர்த்து கொண்டார். எப்படி செய்வது? காலையிலே வேலைக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு மணி நேரத்திற்கு முன்னாலே இவர்கள் கிளம்பி விடுவார்கள். அப்போ வீட்டிலிருந்து இங்கு ஆரம்பிக்கும் போது இந்த பகுதியை சுத்தம் செய்து கொண்டே வந்தார்கள். வேலை முடிந்து திரும்பும் பொழுது அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் செய்து கொண்டே வந்தார்கள். இப்படி ஒவ்வொரு நாட்களாக இந்த வேலை நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அவர்களுக்கும் சோர்வு, மனத்தளர்ச்சி. அடுத்து அந்த மக்கள்